சாய் ஓம் 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 சாய் ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம். இன்றைய தினம் சத்குரு ஷிரடி சாய்பாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நம்ம ஷிரடிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு குரு பூர்ணிமா, பாபாவுடைய ஒரு மகத்தான நாள். பக்தர்கள் அனைவருமே சேர்ந்து நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிற ஒரு மகத்தான ஒரு நாள் இந்த திருநாள். இந்த திருநாள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சன்னிதானத்தில் எண்ணற்ற சாய் பக்தர்கள் இன்னைக்கு வந்திருந்தாங்க. நம்ம சச்சரித்தில் சொல்கிற மாரி தான் சாய்ராம். ஷிரடியில் நடக்கிற ஒவ்வொரு திருவிழாக்கும் எண்ணற்ற பக்தர்கள் ஒரு தேர்க்குடு விழா போல, ஒரு தேர் இழுத்தா எவ்வளோ பக்தர்கள் வருவாங்க, அது போல இன்னைக்கு ஷிரடியில் பக்தர்கள் வெள்ளம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடினா கொரோனா காலகட்டத்திலாம் ஷிரடியில் இருந்திருப்போம். அப்போது நடந்த குரு பூர்ணிமாவுக்கும் இப்போ எல்லாம் தெளிஞ்சு இப்போ நடக்கிற குரு பூர்ணிமாவுக்கும் நிறைய அனுபவங்கள், நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சேரம் ஷிரடியில் ஒவ்வொரு வருஷமும் முதல்ல தொடங்குற விழா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமநவமி விழா. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா நடக்கும். அதனைத் தொடர்ந்து பாபாவுடைய தசரா, விஜயதசமி விழா. இந்த 3 விழாவுமே தொடர்ந்து 3 நாட்கள் வெகு சிறப்பான ஒரு விழா கோலமாக ஷிரடியில் கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நம்ம குரு பூர்ணிமா விழாவுக்கு ஷிரடிக்கு வந்திருக்கோம். குரு பூர்ணிமாவுடைய இறுதி நாள், 3வது நாள். இன்னைக்கு முழுவதுமே, அதாவது இன்னைக்கு காலையில் பக்தர்களுக்கு பாபா அந்த மங்கள்ஸ்தானம் முடித்த பிறகு பாபா தரிசனத்துக்கு காட்சி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து இன்னைக்கு இரவு முழுவதுமே தங்குத்தடை இல்லாமல் பக்தர்கள் பாபாவை பார்க்கலாம் சாய்ராம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த குருவுக்கு நன்றி தெரிவிக்க ஒரு மகத்தான நாளில் நம்ம ஷிரடியில் இருக்கும் சாய்ராம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஷிரடியில் குரு பூர்ணிமாக்கு இப்படி ஒரு கூட்டம் அதாவது பக்தர்களுடைய கூட்டம் பார்க்கறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாபாவுடைய சன்னிதானத்தில் எண்ணற்ற பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்காங்க. அவருடைய தோரகமாய்க்குள்ளே போக முடியல, அவ்வளோ ஒரு கூட்டங்கள். எல்லாருமே ஒரே ஜெயகோஷமாக ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாயின்னு ரொம்ப சந்தோஷம் பொங்க பாபாவுக்கு நன்றி தெரிவித்து இந்த குரு பூர்ணிமா மகத்தான ஒரு பூர்ணிமா. உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் பாபாவுடைய சன்னிதானத்தில் நன்றிகளையும் அவங்களுடைய அன்பான பிரார்த்தனையும் பாபாவுடைய முன்னாடி வைக்கிறாங்க. இந்த தருணத்தில் நம்மளும் ஷிரடியில் இருக்கும். உங்கள் அனைவரும் சார்பாக இப்போ பாபாவுடைய தோரகமையை முன்னாடி நிற்கிறோம். உங்களுடைய பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் பாபா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு, பாபா 60 ஆண்டு ஷிரடியில் வாழ்ந்தார். இந்த 60 ஆண்டில் இப்போ நம்ம பார்க்குற இந்த மசூதி தோரகமையில் தான் பாபா வாழ்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட சாந்தி நிலையத்துக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு உறுதிமொழி எடுப்போம். பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நம்மளுக்கு இருக்கிற இருள் எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு வெளிச்சம், பிரகாசம் பாபா கொடுப்பாரு. நமக்கு இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போய் நம்மளை சேர்ப்பாரு. நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே பாபா வெற்றி மேல வெற்றி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த மகத்தான பொன்னான குரு பூர்ணிமா நாள்ல நம்ம பாபாவுடைய தோரங்கமாய் எனப்படும் மசூதிக்கு முன்னாடி நின்று பிரார்த்திக்கிறோம் சாய்ராம். இந்த பிரார்த்தனை எனக்கு மட்டும் இல்லை, எல்லா சாய் பக்தர்களுக்கும் இந்த பிரார்த்தனை நான் வைக்கிறேன். கண்டிப்பா உரிய நேரத்துல நம்ம பகவான் பாபா உங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்பிக்கை பூர்வமான ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன் சாய்ராம். சாய்ராம், தொடர்ந்து பக்தர்கள் வந்தவாறு இருக்காங்க. ஏன்னா வேலைக்கிழமை ஸ்டார்ட் ஆச்சு ப்ரோக்ராம், குரு பூர்ணிமா ப்ரோக்ராம். இன்னைக்கு தொடர்ந்து ஒரு 3வது நாள் தொடர்ந்து இருக்கு. இன்னைக்குதான் மெயின் உற்சவம் சாய்ராம். இன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா பாபாவுடைய ரதம், அதாவது தேர் வெளியே வரும். நேற்று பாபாவுடைய பல்லாக்கெல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு தேர் வரும். இன்னைக்கு 3வது நாள். அதே போல இன்னைக்கு 3வது நாள் இரவு முழுவதுமே பக்தர்களுக்கு தரிசனம் திறந்து வைப்பாங்க. பக்தர்கள் தொடர்ந்து பாபாவை எத்தனை முறைனா நீங்க தோரகமாயாகட்டும், அதே போல சமாதி மந்திரம் ஆகட்டும், தொடர்ந்து போய் பகவான் பாபாவை நீங்க வணங்கலாம். சாதாரண நேரத்திலேயே நம்ம பாபாவை பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு பிரகாசமாக, ஒரு தெய்வீக சுந்தரபுரித முகத்துல இருக்கிற பிரகாசம் மூலம் நம்மளுக்கு தோன்றும். இது போல விசேஷ நாட்கள்ல பாபாவை நம்ம போய் சமாதி மந்திரத்துல பார்க்கும் பொழுது அவருடைய தேஜஸ் இன்னும் பல மடங்கு இருக்கும். ஏன்னா நிறைய பக்தர்கள் சந்தோஷம் பொங்க பாபாவுக்கு நன்றிகள் சொல்ல சொல்ல பகவான் பாபாவுடைய முகத்துல இன்னும் அதிகமான இந்த கடவுளுடைய காட்சி நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இந்த நேரம் இன்னைக்கு ஷிரடியில இருக்கும். நமக்கு பாபாவும் இன்னைக்கு அற்புதமான ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்காரு. சமாதி மந்திரில பாபாவை பார்க்கிற பாக்கியம் பாபா இந்த மகத்தான பொன்னான நாள்ல தொடர்ந்து 9 ஆண்டுகள் நம்ம பயணிச்சு இது போல குரு பூர்ணிமா, ஸ்ரீ ராமநவமி, விஜயதசமி இது போல விழாக்கள்லாம் வந்துட்டு இருக்கோம். எல்லா புகழும் இறைவனுக்கே, பாபாவுக்கே நம்ம சொல்லலாம். பாபா சொன்ன மாதிரி அல்லா மாலிக், எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர்.
நம்ம தொடர்ந்து சொல்லலாம் சாய்ராம். சாய்ராம், என்னுடைய சின்ன ஒரு 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 விண்ணப்பம், இந்த நாள் வந்து யாருமே பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மகத்தான ஒரு நாள். ஒவ்வொரு பாபாவுடைய பக்தர்களுமே இந்த நாள்ல உங்க வீட்டுல இருக்கிற பாபாவுக்கு பூ அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேதியம் எல்லாம் வச்சு நீங்க மனதார பாபாவுடைய சச்சரிதம் படிங்க. குறிப்பா 15வது அத்தியாயத்தை படிங்க. அதே போல பாபாவுடைய சமண மஞ்சள் எடுத்து படிங்க. பாபாவுடைய நாமங்களை சொல்லுங்க. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் நாமங்களை சொல்லுங்க. உங்க பிரார்த்தனையை இன்னும் வலிமைப்படுத்துங்க. பாபாவுடைய பாதத்துல வச்சு, பாபா என்னுடைய பிரார்த்தனை இப்படி இருக்கு, இந்த சூழலால நான் வந்து கடினப்பட்டு இருக்கேன். எனக்கு இப்போ நான் இந்த குரு பூர்ணிமாக்கு உங்களாண்ட உங்க திருவடியில ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். என்னுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கூடிய விரைவில் என்னுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே நீங்கள் மாற்றி எனக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு நான் உங்களுடைய திருவடியில என்னுடைய விண்ணப்பத்தை கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க மாத்தி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கண்டிப்பா இதை பண்ணுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பா பாபா செவி சாய்ப்பார் சாய்ராம். நீங்க வந்து யாருமே நம்பி இருக்க, மற்றவங்களை வந்து மனிதர்களை நம்பி இருக்க வேண்டாம். ஏன்னா கடவுள் பாபாவை நீங்க நம்பும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய நிலைகள் எல்லாமே மாற்றுவாரு. உங்களுடைய கர்ம நிலைகள் எல்லாமே சீக்கிரம் பாபாவுடைய அருளாலம் விலகி சென்று உங்க வாழ்க்கையில வந்து மங்களம் வந்து உருவாகும். நல்ல ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை பாபா உங்களுக்கு கொடுப்பாரு. அது தொழிலாகட்டும், வேற எந்த விஷயமாகட்டும் பாபா வந்து உங்களுக்கு நல்லபடியா அமைச்சு கொடுப்பாரு. இந்த நாள் இந்த நேரம் நம்ம வந்து பாபாவுடைய இந்த பொன்னான திருவடி, அவருடைய திருவடி புண்ணியம் நகரம் ஷிரடி சொல்லுவாங்க, அந்த ஷிரடியில இருக்கும் எல்லா பக்தர்களுமே நிறைய பிரார்த்தனைகள் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய பிரார்த்தனைகள் பாபாவுடைய திருவடிக்கு கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்தாச்சு. அந்த பிரார்த்தனைகள் உரிய நேரத்துல பாபா நிறைவேற்றி கொடுப்பார் சொல்லிட்டு நம்பிக்கையோடைய இந்த குரு பூர்ணிமாவை நம்ம எதிர்கொள்வோம். பாபாவுடைய இந்த மகத்தான நாள் தொடர்ந்து நம்ம சாயப்பாவுடைய அந்த பொன்னான நாமத்தை ஓம் சாய், ஸ்ரீ சாய்னு சொல்லிட்டு இருப்போம். கண்டிப்பா நம்மளுடைய பிரார்த்தனை உரிய நேரத்துல நிறைவேறும். நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.